வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் இலங்கை அரசியல் இனவாதத்தை மையப்படுத்தியே இருந்தது. கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் செய்த போது இனவாத பேச்சுக்கள் உச்ச அளவில் இருந்தது. இனவாத அரசியலாலேயே அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இறுதியில் அவரது கதி என்ன ஆனது என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போது இனவாத அரசியல் பேச்சுக்கள் தென்னிலங்கையில் உண்டு. சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடி ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன் இலங்கை கடற்படையில் ரியர் அட்மிரல் தகுதி நிலையில் ஒரு தளபதியாக பணிபுரிந்தவர். ராஜபக்ஷக்களின் மொட்டு கட்சியை சேர்ந்தவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சியின் தோல்வி அலையில் இருவரும் மூழ்கி போனார். அவர்தான் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் பற்றி இப்போது குரல் எழுப்பியுள்ளார். சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இலங்கை கொடி இறக்கப்பட்டு பிரதான கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. அது பற்றி கருத்து தெரிவித்த சரத் வீரசேகர, இந்த விஷயம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த இராணுவ வீரர்களையும் அவமதிக்கும் செயல். அதனால் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் பற்றி அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் உட்பட நிர்வாக தரப்பினர் இதற்கு இடம் அளித்தது தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டும். அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். யாழ் பல்கலைக்கழகம் நாட்டு மக்களின் வரிப்பணத்திலேயே இயங்குகின்றது. அதே போன்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் சம்பளம் வழங்கப்படுகின்றது. ஆகவே இது பொருத்தமற்ற செயலாகும். இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திர தினத்தன்று இந்த விஷயம் இடம்பெற்றுள்ளது. ஆகவே இனவாத செயற்பாடாக இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இப்படியான செயற்பாடுகள் தாம் இழந்த அரசியல் செல்வாக்கை மீண்டும் பெற்றுக் கொடுக்கலாம் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக இருக்கலாம். இன்று நாடாளுமன்ற அமர்வு நடந்த போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்களும் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அடிக்கடி பேச தொடங்கிய பின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடிக்கடி பேச தொடங்கியுள்ளார்கள். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க பற்றி கேள்வி எழுப்பினார். கடந்த காலத்தில் தமிழ் ஊடகவியலாளர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டார்கள். அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு இதுவரை யாருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தலைவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் உங்கள் அரசாங்கம் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் மீது தலையீடு செய்ய முடியாது என குறிப்பிட்ட நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தலைவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் லசந்தாவின் மகள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயம் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்ட கஜேந்திரகுமார், இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிவிக்க இருக்கின்றதா என பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், எனக்கு அந்த கடிதம் கிடைத்துள்ளது. அந்த கடிதத்திற்கு பதிலை உரிய நபருக்கு அனுப்புவேன். அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கான நீதியை நிலைநாட்டுவதே நமது நிலைப்பாடு. தொடர்ந்தும் அந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம். அவரது மகளின் கவலையை நான் நன்கு உணர்கிறேன். அவரது கொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என உறுதியாக கூறுகின்றேன். இந்த சம்பவம் தொடர்பில் பல காட்சிகள் காணப்படுகின்ற போதிலும் மேலும் பல சாட்சிகளை சேகரித்து நீதியை நிலைநாட்டுவோம் என தெரிவித்தார். இதேபோல தமிழ் ஊடகவியலாளர்கள் பற்றிய விசாரணைகளையும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும். தவிர யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் செய்யப்பட வேண்டிய பல பணிகள் தேங்கி கிடக்கின்றன. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவற்றுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். லசந்த விக்ரமதுங்கவின் கொலை பற்றி பேசிய தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் தென்னிலங்கையில் பேசியும் அரசியல் செய்தார்கள். இப்போது அவர்கள் ஆட்சி அமைத்துள்ளார்கள். அதனால் அந்த விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டுவது அவர்களது கடமை என்கிறார். அதனால் தமிழ் மக்கள் பிரச்சினை பற்றி ஆளும் கட்சியினர் பேச மாட்டார்கள். எமது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பேச வேண்டும். அதனால் பேச கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் அவற்றை பேசி தீர்வு காண வேண்டும். உதாரணமாக மட்டக்களப்பில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக சாணக்கியன் எம்பி பேசியிருந்தார். தெரியும் யுனைடெட் நேஷன்ஸ்
யுனைடெட் நேஷன்ஸ் உடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸின் கீழேயும் கூட குடித்தண்ணி வழங்குவதென்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக கருதப்படும் ஒரு விடயம். கௌரவ அமைச்சர் கூறிய பதிலை பார்க்கும் பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக வழங்கப்பட்ட அதே பதில் தான் கௌரவ அமைச்சர் வழங்குகிறார். அதுக்குரிய காரணம் உண்மையிலே கௌரவ அமைச்சருக்கு இந்த பதிலை அமைச்சினுடைய அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள். புதிய அரசாங்கம் அமைச்சர் நேரடியாக இந்த விடயங்களை ஆராய்வதற்கான நேரம் கிடைத்திருக்காது. ஆனால் இந்த குடித்தண்ணி சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், இந்த கூட்டங்களிலே பேசும் பொழுது என்றால் இந்த குடித்தண்ணி பிரச்சனை என்றது இந்த கேள்வியிலே போரதீவு பெற்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கான, மட்டக்களப்பு மாவட்டம் தான் எழுதப்பட்டிருக்கான. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சகல பிரதேசங்களிலே மிக முக்கியமாக வவுனதீவு பிரதேச செயலக பிரிவிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே நீர் வழங்கும் ஒரு பிரதேச ஒரு நீர் டாங்கி இருக்கும், எங்களுடைய உன்னிச்சை குளம் இருக்கும் பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கே குடித்தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ இதிலே கடந்த ஆட்சி காலத்திலே கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடன் நேரடியாக உரையாடி 40 கிலோமீட்டருக்கு அளவான பைப்லைன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஹம்பாந்தோட்டையிலிருந்து அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த நீர் வழங்கல் திட்டத்தை ஆரம்பித்த பொழுது, அதை செய்து கொண்டு வரும் பொழுது முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் புல்லியான் அவர்கள், சாணக்கியன் அவர்கள் சொல்லி இந்த விடயம் நடக்கக்கூடாது என்று அந்த பைப்லைன்களை திருப்பி அனுப்பி வைத்தார். அதிலே காக்காச்சி வட்டை, இந்த குறிப்பிட்ட இடத்திலே காக்காச்சி வட்டையிலே மட்டும் நான் நினைக்கிற ஒரு சிறிய பிரதேசத்திலே இந்த பைப்லைன் வேலை திட்டம் செய்யப்பட்டது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், நீங்கள் இன்னும் புதுசாக டேங்க் கட்டி நீங்கள் புதிதாக நீர்ப்பாசனத்துக்கு அந்த மன்னிக்கவனம் நீர் வழங்கல் அமைச்சுக்குரிய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் வரைக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இன்னும் காத்து கொண்டிருக்க முடியாது. இப்போ உடனடியாக இருக்கிற சப்ளை, நான் இது சம்பந்தமாக போரதீவு பெற்று பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அம்பார குணாகொல் என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பலகல டேங்க்ல இருந்தும் சரி, நவகிரியிலே இருந்தும் சரி, இல்லாட்டி அம்பாரில் இருக்கிற ஏனைய இடங்கள்லையும் இருந்து சரி, ஒரு 3 நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்குற, இல்லாட்டி 2 நாட்களுக்கு ஒருக்காக, ஒரு 1 விட்டு 1 நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்கக்கூடிய வசதி இருக்கின்றது. ஆனால் அதுக்கு தேவை பைப்லைன் போட வேண்டும். அப்போ இந்த பைப்லைன் போடுவது செய்தால் பெரிய அளவு மொத்தமான பிரச்சனை முடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்றது போல இந்த கெப்பாசிட்டி அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த பைப் இணைப்புகளை நீங்கள் செய்தால் இப்போ உடனடியாகவே தண்ணி வழங்கலாம். அதே போலதான் மண்டூர் 14 நீங்கள் சொன்னீங்க, மண்டூர் பிரதேசத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு மண்டூர் 14 2014ஆம் ஆண்டிலே இருந்த ஒரு டேங்க் கட்டப்பட்ட நிலையிலே ஒப்பந்தக்காரர் கைவிட்ட நிலையிலே இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட பூர்த்தியான ஒரு விடயம். அந்த வகையிலே உங்களால் உடனடியாக அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள்ளே, அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் பைப்லைன் தரக்கூடிய வகையிலே பைப்லைன் இருக்கின்றது. வாட்டர் சப்ளை அதிகரித்து போரதீவு பெற்று மட்டக்களப்பிலே ஒட்டுமொத்த தண்ணி பிரச்சனை முடிக்கிறது வரவேற்கத்தக்கபடி அதை நீங்கள் செய்யுங்க, நாங்கள் ஆதரவு தருகிறோம். ஆனால் உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் உங்களால் செய்ய முடியும் மட்டக்களப்பு மாவட்டத்தை அவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த குடித்தண்ணியில் இந்த 6ஆம் மாதம் வந்தால் கோடை காலத்திலே கிட்டத்தட்ட குடித்தண்ணிக்கு கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு தூரம். இப்போ உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் பைப்லைன் கூடிய கைவசம் இருக்கின்றது, அதை வழங்கலாமா? Honorable Minister, yes. ගරු මන්ත්‍රීතුමා, මම කලිනුත් සඳහන් කරා වගේ මන්දූර් ජල සැපයුම් යෝජනා ක්‍රමයෙන් ඒකට අදාළ ප්‍රාදේශීය ලෙවුම් කට්ටාවේ සමස්ත ප්‍රදේශයේටම ජලය සැපීම සඳහා වෙල්ලාවල කියන ප්‍රදේශයේ පොම්පාගාරයක් සහිත ජල ගබඩාවක් ඇති කිරීමට නියමිතයි. ඔබතුමා මතු කළ ප්‍රශ්නේ පොදුවේ ගත්තොත් මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ අපි පිළිගන්නවා මේ ප්‍රශ්නේ තියෙනවා කියලා. හැබැයි ඔබතුමා දන්නවා ඇති සාමාන්‍යයෙන් ලංකාවේ මුළු ජලය සැපයුමෙන් ජල සම්පාදක මණ්ඩලයෙන් සපයනු ලබන්නේ 48%. ඉතිරි 12 ජල යෝජනා ක්‍රම මගින් කරනවා. ඒතර මුළු ආවරණයේ තියෙන සාමාන්‍යයෙන් 60%ක්. ඒතර මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ ගත්තොත් මේක යෝජනා ක්‍රම 13ක් ක්‍රියාත්මක වෙනවා. සම්බන්ධතා ලබා දීලා තියෙන 80883ක්. ලක්ෂ 3කට ආසන්න සංඛ්‍යාවකට මේ මගින් ආවරණය කරන්න කටයුතු කරලා තියෙනවා. නමුත් මේ ප්‍රමාණය සාමාන්‍යයෙන් ගත්තොත් 70-40 අතර ප්‍රමාණයක් තියෙනවා කියන එක අමාත්‍යාංශය හැටියට පිළිගන්නවා. නමුත් ලැබෙන ප්‍රතිපාදන අනුව, ලැබෙන් කරන තියෙන ප්‍රතිපාදන අනුව ඉදිරියේදී සමහර තැන්වල යෝජනා කරලා තියෙනවා. මම කලින් සඳහන් කරා වගේ සමහර 2025 අයවැයෙන් යම් කොටසකට අයවැය මගින් ප්‍රතිපාදන වෙන් වෙලා තියෙනවා. ඒ අනුව ඉදිරියේදී මේ සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න කටයුතු කරනවා.
නියෝජ්‍ය කතානායකතුමනි මගේ පළවෙනි අතුරු ප්‍රශ්නයටත් හරි මම අහපු ප්‍රශ්නෙට නිශ්චිත පිළිතුරක් ලැබුණේ නෑ. මම ඇහුවේ කිලෝමීටර් කීයක් දැනට පයිප්ලයින් ඒ කියන්නේ ඕගලන්ගේ අතේ පයිප් කොච්චර තියෙනවද? ඒ පයිප් වලින් කොච්චරක් දැනට වහාම දාන්න පුළුවන්ද කියන එක තමයි මම ඇහුවේ. ඒකට පිළිතුරක් ලැබුණේ නෑ. ඒ වගේම තමයි මගේ දෙවෙනි අතුරු ප්‍රශ්නය ඇත්තටම මේක ජාතික මට්ටමින් වැදගත් ප්‍රශ්නයක්. මම හිතන්නේ ඊයේ ගරු ඩී.වී. චානක මන්ත්‍රීතුමා මේ ප්‍රශ්නය මේ සභාවේ මතු කරලා තිබ්බා. ඊට අමතරව මම හිතන්නේ එතුමා මේ ටේබල් කරපු ඩොකියුමන්ට් උත් මම ලබා ගත්තා. මේ වතුර පානීය ජලයට ලබා ගන්න ලයිම් වෝටර් එහෙම නැත්නම් පානීය ජලයට දාන කෙමිකල් එකක්. ඒ කෙමිකල් එකේ නම මම අද උදෑසන මම ගරු ජීවන් තොණ්ඩමන් ඇමතුමාගෙන් ඇහුවා. හයිඩ්‍රේටඩ් ලයිම් කියන දේ ආනයනය කරලා මේක වතුර පිරිසිදු කරන්න නැත්නම් වතුර වලට දාන රසායන කෙමිකල් එකක් හැටියට භාවිතා කරනවා කියන බව ගරු ජීවන් තොණ්ඩමන් හිටපු ජල සැපයුම් ඇමතුමාත් සනාථ කරා. මොකද මම ගරු ඩී.වී. චානක මන්ත්‍රීතුමා බොරු කියනවත් දන්නේ නැහැ. ඒක නිසා මම කතා කරලා ඇහුවා හිටපු ඇමතුමාගෙන්. ඒතකොට එතුමත් පැහැදිලිව කිව්වා නෑ මෙහෙම එකක් දානවා කියලා. ඉතින් එතකොට ඒකේ දැනට දැන් අපිට මේ නිවුස් එකේ ආපු වෙලේ ඉඳන් විශාල ප්‍රශ්නයක් මතුවලා තියෙනවා. හැමෝම අහනවා මේ වතුර බොන්න පුළුවන්ද කියලා. එතකොට ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் 2025 ஜனவரி 20ஆம் தேதி வரையில் 59 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள அவர்களின் உறவினர்களுடனும் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விஜித ஹேரத் மேலும் தெரிவித்தார். இதன்போது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த தமிழ் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது எனவும் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பது தொடர்பிலும் மரணமடைந்தவர்களின் பட்டியலை வெளியிட முடியுமா எனவும் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பினார். You may be brief in your yes. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஸ் மிதுஷன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீத பொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு குடும்பத்தினர் கேட்கின்றார்கள். அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடுவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை என்ன கிடைக்கவில்லை என்பதைத்தான் கேட்கிறார்கள். தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலையும் ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா. இவர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா? Honorable Deputy Speaker, I have already tabled names of all those died people, and if you can give me that details, then we can intervene that matter. Okay, honorable member. மலையகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மலையகத்தில் உள்ள பிரச்சினை பற்றி பேசினார். தோட்ட தொழிலாளர்களுக்கு அனுதாபம் தேவையில்லை, அங்கீகாரம் வேண்டும் என இன்றைய நாடாளுமன்ற அமர்விலே ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். Honorable Jeevan Thondaman, you have 3 minutes. கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாவதாக கௌரவ ஹேஷா வித்தானகே அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு நான் இங்கே உருவாக்கி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான். உண்மையான நிலவரம் யாரும் நிதியை வச்சுக்கிட்டு நாங்கள் ரோடு போட மாட்டோம்னு எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லலை. எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலிருந்து யார் அமைச்சராக வந்தாலும் நிதி ஒதுக்கீடு இந்த அமைச்சுக்கு சரியான குறைவு. அதான் யதார்த்தம். வரலாறை எடுத்து பார்த்தா கடந்த வருஷம் தான் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு வழங்கியிருக்கு. அதுல கூட என்னோட விவாதம் என்னன்னா, எதுக்காண்டி தோட்டப்புறங்களுக்குள்ளார வீதி அமைக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் எதுக்காண்டி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு பண்ணி ஆகணும்? ஸ்கூல் கல்வி அமைச்சு கட்டி ஆகணும், வீதி வீதி அமைக்கிற அமைச்சு கட்டி ஆகணும், ஹாஸ்பிட்டல் சுகாதார அமைச்சு பண்ணி ஆகணும். நாங்களும் இலங்கையர்கள் தான். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, நான் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லார்கிட்டையும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம்.
தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள்னா உடனே நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறுமனே 10%. 90% நாங்க வெளியாட்கள் தான் அங்க வாழ்றோம். அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்கள் நம்ம சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அடக்க முடியாது. எங்களுக்கு தேவை அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே, அங்கீகாரம். அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சர் இங்க இருந்தாரு, அவருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி. அவரு சொல்லட்டும் என்கிட்ட கெட்ட நோக்கம் இருக்கு தோட்ட மக்கள் சம்பந்தமா மலைய மக்கள் சம்பந்தமா, நான் அதுக்கப்புறம் பார்க்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்க நல்லது பண்ணணும்னு பார்க்க வரும்போது என் பின்னணியை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க. தொண்டமான் இவ்வளவு காலமா இருந்திருக்காரு, நாங்க இவ்வளவு காலமா இருந்தனால தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்றாங்க. இன்னைக்கு கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி நாங்க 5400 வீடுகளை கொடுத்திருக்கோம். 4 மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும்? காணி உறுதி பத்திரத்தோட குழந்தை 1 மாசத்துல பிறக்க முடியுமா? கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள் ஹட்டன்ல எனக்கு நன்றி தெரிவிச்சார். ஒரு வகையில் அவர் சொன்னாரு ஜீவன் தொண்டமான் காலத்துல தான் 1261 காணி உறுதி பத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் இப்ப அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல, அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கும். ஆனா இன்னைக்கு இந்த வீதி அமைக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். கௌரவ அமைச்சர் அங்க இருக்காரு, நான் கௌரவ அமைச்சர் கிட்ட நான் சொல்றேன், நான் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவு எதிர்கட்சியில் இருக்கவங்கள்ட்ட இருந்து ஒத்துழைப்பு நாங்க வழங்குறோம். இந்த அமைச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சு தான் ஆகணும். நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. ஒவ்வொரு வருஷமும் 3500 மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிடைக்குது. அந்த 3500 மில்லியன்ல வெறுமனே 500 மில்லியன் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ரோடு எப்படி கட்ட முடியும்? ஆனாலும் நான் அமைச்சரா இருந்த ஒரு வருஷத்துல பகவந்தாலாவை பிரதான வீதியை கட்டினதுன்னா, நூரேலியா பூன்லியா பிரதான வீதியை கட்டினதுன்னா, இதுவரைக்கும் வீதிகள் வராத இடத்துல நாங்க வீதிகள் கட்டியிருக்கோம். ஆனா இதை விட கடைசியா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. Honorable member, you have 1 more minute. இதை விட அதிகமா கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. நீங்க வீதி கட்டணும்னு நினைச்சா கூட அங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலையீடு யாருன்னா பெருந்தோட்ட நிறுவனம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அங்க ஒரு குண்டூசி நவுத்தணும்னா கூட அவங்களோட அப்ரூவல் கேட்பாங்க. அப்ரூவல் கேட்டு திருப்பி உங்களுக்கு கோல்டன் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கேட்பாங்க. அது இல்லாம PMMD அப்ரூவல். I am just trying to say the procedure to do any sort of development in the plantation, it is extremely complicated. Because if I want to do anything in the plantation as the subject minister, I need to basically first request the manager of that area. After requesting the manager, I need to go to the PMMD. After the PMMD, I need the finance ministry approval. After the finance ministry approval, I need to go back to the manager. Then I need to get the GA's approval. And by the time I complete all of this, an entire year goes by. Which is why I'm asking Honorable Minister, I think more than talking about, money for the roads or, these roads are an issue, those roads are an issue, you need to address the root of the problem, which is the procedure itself. As far as I'm concerned, I would just like to end by saying, as far as I'm concerned, with this current situation, the people who are of Indian origin living in this country, they are not citizens of Sri Lanka. They are citizens of the plantation companies. Because today, everything that is based on their livelihood, they need to get permission from the plantation company. It doesn't happen anywhere else. Garments workers are not getting permissions from their employers to get any livelihood matters done. Why is the rule different for us? And கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஒரு பெரும் மெஜாரிட்டியோட இங்க உட்கார்ந்துருக்கீங்க, வரவேற்கிறேன். கௌரவ அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் நான் சொல்றேன், தொண்டமான் என்கிற நாமத்தை எவ்வளவுதான் நீங்க விமர்சிச்சு அரசியல் செய்யணுமோ செய்யுங்க. Honorable Jeevan Thondaman, your time is up. கொண்டு வாங்க. ஆனா அரசியல் மேடையில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். எனக்கு கௌரவ அமைச்சர் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருக்கேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது மாடி வீடா, தண்ணி வீடா, காணி உரிமையா, இல்லாட்டி அவங்களை வெளியேற்ற போறீங்களா? ஏன்னா நீங்க ஒரே ஒரு மீட்டிங்ல உட்காந்து கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு மாடி வீடு வராது, நீங்க சொல்றீங்க மாடி வீடு வரும். நாங்க காணி உரிமை வழங்குறதுக்காண்டி 3 அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சிருக்கோம் கௌரவ அமைச்சர் அவர்களே. Honorable member, can you please wind up? அமைச்சர், அதுக்கு நீங்க பதில் சொன்னா நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த ஹேஷா தானகி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.